Hello friends, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope all fine. Yes, இது உங்கள் நோபி. ஸோ நோபி வந்து சேஞ்ச் அண்ட் ஃபிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா. ஸோ கொஞ்சம் பேருக்கு தெரியும். அந்த சேனல் போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த சேனல். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. அந்த சேனல் எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தயங்கோட ஒரு ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட்டுக்கே ஒரு இன்ட்ரோ. என்ன இன்ட்ரோனா, நீங்கள் 2 பேரும் வந்து மாமா பசங்க தான். ஸோ வீட்லேயே நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணது தெரியும். ஸோ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் தெரிஞ்சுதான் லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கல்யாணம் பண்ண போகிறது தெரிஞ்சு லவ் பண்ணி அதுக்கப்புறம் காலேஜ்லாம் முடிஞ்சு கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 1 வீக் ஆகுது. ஸோ கரண்ட்டாக கல்யாணம் ஆகி 1 வீக் ஆகுது. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இது நைட் டைம், ஒரு 8 o'clock இருக்கும். அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஒரு பிளாக் கலர் saree. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் தான். ஸோ கழுத்தில் வந்து இந்த ஃபுல் செட் தாலி இருக்கும் இல்லையா, அந்த இதுன்னு ஏதோ கோத்துருப்பாங்க. ஸோ அந்த தாலி மட்டும் வியர் பண்ணிக்கிட்டு, காதுலலாம் எதுவும் இல்லை, கையிலையுமே எதுவும் இல்லை. ஸோ ஹேர் வந்து சின்னதாக ஒரு கிளிப் போட்டு அதில் ஃபுல்லாக மல்லிப்பூ அதை மட்டும்தான் போட்டிருக்கீங்க. ஸோ நெத்தியில் ஒரே ஒரு சின்ன கருப்பு போட்டு, ஸோ அதுக்கு மேலே ஒரு இந்த குங்குமம், அவ்வளோதான். கல்யாணம் வைப்பாங்கள்ல, ஸோ அந்த குங்குமம் அவ்வளோதான் வச்சுருக்கீங்க. கண்ணாடி அதில் பார்த்துட்டு அழகாக இருக்க. கோச்சிட்டு போன மாமாவை கண்டிப்பாக சமாதானப்படுத்திடலான்னு நினைக்கிறேன். அழகாக இருக்கடி அப்படி சொல்லிவிட்டு உங்களே நீங்கள் ரசிச்சிட்ருக்கீங்க. ஆமாம், தயாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையை க்ரியேட் பண்ணதே நீங்கள் தான். ஸோ அதை எப்படி சமாதானப்படுத்தலான்னு யோசித்து தான் இந்த சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருப்பீங்க. இந்த வே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடலான்ட்டு. உங்கள் saree எப்படின்னா ஃபுல் பிளாக் இல்லையா. ஸோ பின்னாடி வந்து நாட் இருக்கும், பின்னாடி ஹூக் வச்ச மாதிரி தான் ப்ளவுஸும். அது ரெண்டுமே குட்டியாக தான் இருக்கும். பேக் ஃபுல்லாக ஓவராக நல்லா ஓப்பனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்லீவுமே ஒரு சின்ன ஸ்லீவ், அவ்வளோதான். உங்கள் அப்பர் பாடி நல்லா ரிவீல்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது இருக்கும். அப்புறம் இப்படி ரெடி ஆகிட்டே இருக்கும்போது உங்கள் ஹிப்பை வந்து நல்லா லோவாக தான் வச்சுருப்பீங்க. அதுவுமே நல்லா தெரியும். ஒயன் அது கரெக்டாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டே ஒரு ஜுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த ஜுவல் பாக்ஸில் ஒரு ஹிப் செயின். இந்த ஹிப் செயின் வந்து தயங்க தான் உங்களுக்கு கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக இது வந்து மேரேஜ்க்கு முன்னாடி கொடுத்துருப்பான். ஸோ அது எப்படி கொடுத்தான்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஸோ நீங்கள் 2 பேருமே மாமா பசங்க தானே. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து உங்கள் 2 பேருமே தனியாக மீட் பண்ணிக்கவோ பேசிக்கவோ அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு, பட் அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் நீங்கள் நல்லாவே பேசிப்பீங்க, ஊர் சுற்றுவீங்க, அப்படிலாம் தான் இருந்திருப்பீங்க. உங்களை வந்து அந்த வீட்டில் இந்த மாதிரி தனியாக விடுறதோ இல்லைனா உங்கள் ரூமுக்கு தயங்க விடுறதோ அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமிங்கில் தான் நீங்கள் எல்லோரும் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து உங்கள் வீட்லேயே தயங் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் டைம் ஆனதுனால. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து தயங் வந்து உங்கள் ரூமுக்கு வந்திருப்பான். ஸோ நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது ஸோ நல்லா தூங்கிட்டுருக்கும்போது உங்கள் டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. ஏன்னா எப்பயுமே நைட்டில் வந்து ஃபோனை வந்து சைலண்டில் போட்டு தூங்குற பழக்கம். ஸோ அதனால் ஃபோன் பண்ணி பார்த்துருப்பான். ஸோ ஃபோன் எடுக்கலை அப்படின்றதுனால மெதுவாக டோரை நாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ, இவ வேறு கதவையும் திறக்க மாட்றா, ஃபோனும் எடுக்க மாட்றா. அவளுக்கு என்ன 12 மணி தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன அவளுக்கு இவ்வளோ தூக்கம்? ஒயன் அப்படி சொல்லிட்டு மெதுவாக கதவை தட்டிகிட்ருக்காரு. ஐயோ, ஃபோன் எடுக்க மாட்றா, கதவையும் திறக்க மாட்றா அப்படி சொல்லிட்டு பொறுமையாக தட்டிக்கிட்டே இருக்காரு.
யார் அது இந்த நேரத்தில்? அம்மாவா? இந்த நேரத்தில் இருக்க அம்மா வராங்க? நான் தான் சொன்னேன்ல எனக்கு தலை வலிக்குது, நான் தூங்க போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு. 12 ஆகுது. ஐயோ அம்மா போம்மா, எனக்கு தூக்கம் வருது. ஐயோ கத்துறாளே பையன் அப்படி சொல்லிட்டு மெதுவாக டோரை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஐயோ கேட்க மாட்றாங்களே அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே தயம் உங்களுக்கா சரியான ஷாக்கு. தயம் இங்கே என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில்? ஏய் மறந்துட்டியா? ஃபங்க்ஷன் முடிஞ்சது இங்கே தானே எல்லோரும் வந்தோம், லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம், மறந்துட்டியா? அதெல்லாம் ஓகே, ஏன் ரூம் முன்னாடி எதுக்கு இந்த நேரத்தில் நிற்கிறீங்க? என்னடி கதை இது? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ரூம் கிட்ட வந்தால் ஏன்னு கேட்குற? தயம் யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், தப்பாக நினைப்பாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்கள் ரூமுக்கு போங்க. நோ வே, உனக்கு ஒரு சின்ன ப்ரெசன்ட் வந்திருக்கேன், இதை வந்துட்டு கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன். சரி கொடுத்துட்டு போங்க. நோ அது நானாக உனக்கு வியர் பண்ணிட்டு தான் போவேன். நகர் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட்டு அவர் பாட்டு ரூம்குள்ளே போகிறாரு. ஐயோ இவன் வேறு இந்த நேரத்தில், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தாப்பா போட்டுட்டு அகெயின் வரீங்க, உள்ளே வரீங்க. தயம் என்னாச்சு தயம்? டக்குன்னு என்ன ப்ரெசன்ட் இந்த நேரத்தில் தான் கொடுக்கணுமா? இந்த ப்ரெசன்ட்லாம் கொடுத்துட்டு போங்க தயம், ப்ளீஸ் தயம். ஓகே பேபி, ஓகே, கூல் உட்கார், இப்படி உட்கார், கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம், அப்புறம் ப்ரெசன்ட். ஓகே தயம் விளையாடாதீங்க தயம், எனக்கு ஆல்ரெடி தலைவலி, நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிறாதீங்க ப்ளீஸ். அச்சோ என் தங்கத்துக்கு தலைவலியா? காட்டு, தலையை காட்டு, தலை தைச்சி விடுறேன். தயம் ப்ளீஸ் தயம். சரி ஓகே பயப்படாத, உனக்கு ப்ரெசன்ட் அதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். இதான் என்ன தயம்? எழுந்துக்கணுமா? ஆமாம், எழுந்து நில்லு. ஆக்சுவலாக அவங்க ட்ரெஸ் மாற்றம் என்னன்னு சொல்லிடுறேன். நைட் வியர் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் உள்ளே எதுவுமே கிடையாது, கீழேயும் சரி மேலே சரி. ஸோ மேலே வந்து நைட் ஷர்ட், ஸோ கீழே வந்து குட்டி ட்ரௌசர். எப்பவுமே இப்படி தான் இருப்பீங்க நைட்டில் தூங்கும்போது. இப்போ தான் கவனிக்கிறேன், என்னடி ட்ரெஸ் இது? நான் எப்போயுமே இப்படி தான் தூங்குவேன், உங்களை யார் இந்த டைமில் உள்ளே வர சொன்னால்? நீங்கள் தான் தேவையில்லாமல் இந்த டைமில் வந்துட்டீங்க. சரி ஓகே இது எப்பயும் நான் பார்க்க போகிறது தானே, எதுக்கு இவ்வளோ ஷை ஆக்கிட்டு? சரி எழுந்துங்க. ஓகே நின்றுட்டேன். உன் ஷர்ட்டை மேலே தூக்கு. மேலே தூக்குடி, உன்னை ரொம்பலாம் தூக்க சொல்லு, ஜஸ்ட் உன் ஹிப்பு தெரிகிற மாதிரி. போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கீழே இருக்க ட்ரௌசர் லைட்டாக பிடிச்சி இழுக்கிறாரு. தையம் ஏய் பயப்படாத, லைட்டாக தான் இருக்க போகிறேன், வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இருக்கிறாரு. அதே உங்களுக்குலாம் கூசுது. தையம் எந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க தயம்? வெயிட் பண்ணடி, உன்னை நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு ஹிப் செயின் எடுக்கிறாரு. ஸோ எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 3 முத்து வச்ச மாதிரி ஒரு குட்டி ஒரு சலங்கை மாதிரி, முத்து வச்சுருக்க மாதிரி சலங்கை, அது வந்து குட்டியாக சவுண்டு கேட்கும். ஸோ அந்த மாதிரி அதையும் ஜாயின் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காரு. தயம் ஹிப் செயின், ஆமாம் ஹிப் செயின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறாரு. போட்டு விட்டுட்டு அவ்வளோ அழகாக இருக்குது தயம், க்யூட்டாக இருக்குது தயம், தேங்க்யூ, அழகாக இருக்குது, தேங்க்யூ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிப் செயினுக்கும் அந்த உங்கள் தொப்புளுக்கும் கரெக்டாக ஒரு கிஸ். அவ்வளோதான், உங்கள் உச்சிலேருந்து பாதை வரைக்கும் மொத்தமாக சிலுக்குது. தயம் ஏய் இப்படிலாம் கூப்பிட்டு என்னை டெம்ப் பண்ணாதடி, டைமும் சரியில்லை, நானும் சரியில்லை, நீயும் சரியில்லை, ஏதாச்சும் எசக்க நடந்துட போகுது. ஸோ ப்ளீஸ் இப்படிலாம் ஹஸ்கி வாய்ஸில் பேசாத என்ன? தயம் அதை கொடுத்துட்டிங்களா? ப்ளீஸ் தயம் கிளம்புங்க தயம், ப்ளீஸ். கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து உங்கள் ஹிப்பை மட்டும் ஹோல்ட் பண்ணி
அப்படியே நிற்கிறாரு. தயம் கிளம்ப சொன்ன தயம், பயமாக இருக்குது, கிளம்புறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஷர்ட்க்கு பின்னாடி கையெடுத்துட்டு வந்து உங்கள் முதுகு கிட்ட வராரு. ஆக்சுவலாக அவங்க ஸ்ட்ராப்பை கழட்டி விடலாம், பின்னாடி இருக்க ஹூக்கை கழட்டி விடலான்ட்டு தான் வருவார். அப்படியே வந்தால் அவருக்கே சரியான ஷாக். ஓகேங்கடி, எங்கண்ணா போட்டால் தானே இருக்கும். என்னது போடலையா? ஆமாம், நான் எப்போயுமே இப்படிதான் தூங்குவேன் நைட்டில், இதெல்லாம் உங்களுக்கு விடுங்க தயம் அப்படின்னு சொன்னதும் விடாமல் நல்லா ஹோல்ட் பண்ணி உங்களை பெட்டில் தள்ளி நல்லா ஹக் பண்ணுறாரு. செம்மையாக இருக்கு ஓயன், செம்மையாக இருக்கும் ஓயன். ப்ளீஸ் டி, ஒரே வாட்டி தொட்டுக்கிட்டுமா, ப்ளீஸ் ப்ளீஸ். தயம் இந்த நேரத்தில் வந்துட்டு தேவையில்லாத பண்ணிவிட்டு தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்க தயம், கிளம்புங்க தயம், யாராச்சும் வந்துட போகிறாங்க. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நான் உனக்கு கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறேன், நம்ம காலேஜ் வேறு முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் நாளாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கடி. ப்ளீஸ், எனக்கு இந்த டைமில் இது பண்ணணுன்னு தோணிக்கிட்டே இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உன் புருஷன் தானே, உன் செல்லம் தானே, ப்ளீஸ். நான் ஒரே சும்மா தொட்டுட்டேன்னா நான் பாட்டு போயிடுவேன். ப்ளீஸ் தையம், தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க தையம், யாராச்சும் வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ப்ளீஸ் தயம், விடு தயம். ப்ளீஸ் டி, இவ்வளோ கிட்ட இருக்கும், என் கை மட்டும் உள்ளே போய் அதை மட்டும் தொட்டுட்டு ஓடியாந்துடும். ப்ளீஸ் தையம், ப்ளீஸ் பையன், என் தங்கம்ல, லவ் யூ என் பட்டில். ப்ளீஸ் 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 ப்ளீஸ், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஜஸ்ட்டு லைட்டாக தொட்டு ஃபீல் பண்ணிவிட்டு நான் பாட்டு கிளம்புறேன், ப்ராமிஸ். தயம், ஏன் தயம் இப்படி பண்ணுறேன்? சரி ஓகே, சின்னது கொஞ்சமாக அவ்வளோதான், ஓகேவா? அதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது. ஷோர் ஓகே ப்ளீஸ். ஓகே அப்படி சொன்னதும் லைட்டாக ஹிப்லேருந்து தேய்ச்சிட்டே மேலே போகிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த ஏரியாவும் ஸ்டக் ஆகிடுது. உங்களுக்காக கண்ணு வியர்டாகுது. தயாவுக்கும் அதே மாதிரி தான், அவனுக்கு நல்லா இருக்குது, தொட்டுகிட்டே இருக்கான். தையம், ஒரு வாட்டி தானே தொடுவேன், விட்டு தயம், விடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்ச நேரம் எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். தையம், இதுக்கு தான் நான் வந்துட்டு நீ சொல்கிற பேச்செலாம் நீ எப்பவுமே கேட்குறது கிடையாது, விடு தயம், ப்ளீஸ் தயம், விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே உங்கள் டோர் வந்து நாக் பண்ணுறாங்க. வயன் கொஞ்சம் கதவை தரோம் வயன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் மம்மியோட வாய்ஸு 2 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கு தான் தயம் சொன்னேன், அப்போவே சொன்னேன், இப்படி வந்து மாட்டி விட்டுலே தயம், ஏன் தயம் இப்படி பண்ணுறேன்? போதயம், ஏய் இருடி, கொஞ்சம் ஏதாச்சும் யோசிக்கலாம், பெருசாக எதுவும் இருக்காது. ஐயோ தையம், ஏன் தயம் இப்படி பண்ணுறேன்? போதயம், ஐயோ கடவுளே. சரி ஓகே, நான் இந்த பெட்டுக்கு சைடில் ஒளிஞ்சிக்கிறேன், அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போய் கேளு என்ன. ஓகே, இந்த பாக்ஸை பிடி அப்படி சொல்லிட்டு அந்த பாக்ஸை எடுத்து கையில் கொடுத்துட்டு ஒழுங்காக ஒளிஞ்சிக்கோ, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் நல்லா தொடச்சிட்டு அம்மா அதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. சொல்லும்மா, தலைவலிக்கு இருந்தானே தூங்க வந்தேன், என்னாச்சு? அதான்டி, டேப்லெட் ஏதாச்சும் வேணுமா, காஃபி ஏதாச்சும் போட்டு தட்டுமான்னு கேட்க தான் வந்தேன். ஏதாச்சும் வேணுமா? தலைவலி இப்போ எப்படி இருக்குது? இப்போ ஓகேம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினேன்னா அது நல்லா சரியாயிடும், எனக்கு டேப்லெட்லாம் வேண்டாம்மா, தூக்கம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஆக்டு. சரி போய் தூங்க. என்ன ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க, ரொம்ப தலைவலிக்குதா? இல்லைம்மா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் தூங்கினா சரியாகும், டேப்லெட் போட்டுக்கோவேன், நல்லா இருக்கும். இல்லைம்மா பரவாயில்ல. சரி, நான் சொன்னால் எப்போ கேட்டிருக்கேன், போய் தூங்கு போ, இது பொண்ணு வேறு இப்போ பாரு தலைவலின்னு சொல்லிட்டு போய் தூங்கு போ அப்படி சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு மூச்சே வருது. போதுமா, ஜஸ்ட்டு மிஸ்ஸதான், ஏன் தேங்க இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. சரிடி, கன்னியூ பண்ணலாமா? என்னது கன்னியூ பண்ணலாமா? அடுத்தன்னு வை, ஓடி போயிடு அப்படி சொல்லிட்டு அவனையும் பின்னாடியே துரத்தி விட்டுடுறீங்க.
வெளியே போய் அவன் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு நீங்கள் உள்ளே இருந்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஒரு பக்கம் பயம், ஜாலி, ஹாப்பி, ஸ்மைலு, ஒரு ஷைன்னு சொல்லிட்டு மொத்தமாக கலந்துருக்கு. இந்த பையன் கூட இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கும் முடியுது. ஸோ அந்த ஹிப் செயினை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அதை எடுத்து போட்டுக்கிறீங்க. எனக்கு தெரியாதா என் புருஷன் இதில் மயங்குவானு அப்படி சொல்லிகிட்டே கிச்சனில் போயிட்டு ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிளில் வைக்கிறீங்க. ஸோ தயாங்காக தான் வெயிட்டிங். எப்படினாலும் 9 o'clock வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ அதனால் ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி 9 o'clock வந்து 9 o'clock ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த சண்டை எதுக்கு அப்படின்னா, அவன் எப்போ பாரு அந்த ஃபோனையும் லேப்டாப்பையும் அந்த பிஸ்னஸையுமே பார்த்துக்கிட்டு அழுகிறான் அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோனையும் லேப்டாப்பையும் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பீங்க. அதனால் அவனோட மீட்டிங்கே ஸ்பாயிலாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங். அவன் உங்ககிட்ட கேட்டே இருந்திருப்பான், ப்ளீஸ் ஒயன், இது ரொம்ப விளையாட்டான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், தயவு செஞ்சு எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுருந்தேன்னா கொடுத்துரு. நான் உனக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு மேலே நான் ஃபோனும் பார்க்க மாட்டேன், லேப்டாப்பும் பார்க்க மாட்டேன் நீ இருக்கும்போது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன், ரொம்ப இம்பார்ட்டண்டான கால், மீட்டிங் எல்லாமே இருக்குது, தயவு செஞ்சு கொடு அப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருப்பான். ஒரு 5 o'clock வந்து மீட்டிங்னா 4:30 கெஞ்சிட்ருப்பான். பட் நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகிருக்கும், நீங்கள் கொடுத்தே இல்லை. அந்த மீட்டிங்குமே கேன்சல் ஆகிடுச்சு. உங்கள் லேண்ட்லைனுக்கும் கால் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து தயங்க கத்திருப்பாங்க, இந்த மாதிரி ஆகிடுச்சு, போங்க முடிஞ்சிடுச்சு சார் எல்லாமே, அந்த கிளைண்ட்டுமே உங்கள் பிஸ்னஸ் வேணாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் சரியான காலில் போயிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனும் கொடுத்துருப்பீங்க, லேப்டாப்பும் கொடுத்துருப்பீங்க. உங்களை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரியான டென்ஷனில் தான் கிளம்பி போயிருப்பான். ஸோ அவனை எப்படி சமாதானப்படுத்தணுன்றதுக்காக தான் இப்படி. ஆக்சுவலாக நிறைய டைம் இந்த மாதிரி சொல்லி அவன் ஃபோனும் எடுத்து வச்சது கிடையாது, லேப்டாப்பும் எடுத்து வச்சது கிடையாது. அதுவும் இந்த 1 week தான் ஆகுது கல்யாணம் ஆகி, அப்படி இப்பயுமே இப்படி பண்ணுறான்ட்டு கொஞ்சம் கோவம். அதனால் இந்த வேலை பண்ணியிருப்பீங்க. ஸோ அட் த சேம் டைம் 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக டோர் பெல்லும் ரிங் ஆகுது. ஸோ அதை கேட்டோடனே உங்களுக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ஹாப்பி, என்ன நடக்க போகுது, கோவப்படுவானா, இதை பார்த்து என்ன ஆவான் அப்படி சொல்லிட்டு மாதிரி எக்ஸைட்டடாக. ஓகே ஒயன், ஓகே கூல், அழகாக ப்ரிட்டியாக கொஞ்சம் செக்ஸியாக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணணும், ஓகேவா அப்படி சொல்லிவிட்டு ஹேரெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு 1 feet saree வச்சுட்டு நல்லா ஹலோ பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு பக்காவாக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அந்த மல்லிப்பூலாம் முன்னாடி விட்டுட்டு அந்த தயாங் வந்து உங்களை கீழேருந்து பார்க்குறான். ஆக்சுவலாக கீழே தான் பார்க்கணும், உங்கள் மூஞ்சி பார்க்குறோன்னு தான் நினச்சிக்க வந்திருப்பான். ஸோ காலை கீழே பார்த்ததுமே சாரி அதுலேயே பாதி காலி. ஸோ அப்படியே கீழேருந்து மேலே பார்க்குறான். ஆக்சுவலாக இப்போ வந்து ஹிப் செயின் போட்டிருக்குது அவனுக்கு தெரியல, 1 feet வச்சுருக்கீங்க. ஸோ கீழேருந்து மேலே பார்க்குறான். ஸோ மல்லிப்பூ காதில் எதுவுமே கிடையாது, கழுத்தில் அவன் கட்டின தாலி வெளியே விட்டுருக்கீங்க. ஸோ இப்படி தான் இருக்கீங்க. ஐயோ கவுத்துட்டாலே, இவகிட்ட கோவமாக இருக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுறா. டோட்டலாக போயிடுவோம் போலையே. இல்லை தயம், கோவமாக இருக்கணும், அவள் பண்ண விஷயத்தால் ரொம்ப பெரிய லாஸ். ஸோ அவகிட்ட கோவமாக தான் இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு உங்களை பார்த்துட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டுருப்பான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்கு. தயம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படி சொல்லியிருப்பீங்க. இதில் ஒன்றும் குறை இல்லை அப்படி சொல்லிவிட்டு அவனும் போயிருப்பான். நீங்களும் சிரிச்சிட்டு ஃபுட்லாம் எடுத்து சர்வ் பண்ணி வைப்பீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் அவனும் வந்திருப்பான். ஸோ அவன் வந்து உட்காந்ததும் நீங்கள் தான் சர்வ் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் அவன் சாப்பிட்டதுமே அவன் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுமா, இல்லைனா ஊட்டி விடுவான். அந்த மாதிரி தான் எப்பவுமே நடக்கும். ஸோ நீங்கள் சர்வ் பண்ணி வச்சதுமே அவன் வந்து சாப்பிட வந்து உட்காடுறான். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தயம் சாம்பார் வேணுமா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் 1 feet இருக்கிற சாரியை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஹிப்பில் சொருவிக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக அந்த ஹிப் ரிவீல்டாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹிப் செயினும் நல்லா தெரியும்.
அவ்வளோதான். ஷர்ட் டோட்டலாக காலி. அதை பார்த்ததும் அவனுக்கு என்னென்னவோ நடக்குது அவன் உடம்புல. ஐயோ சாச்சு புட்டாலே, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி என் கோவம் மொத்தத்தையும் குழப்பிடுறான். ஏன் ஏன் அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவனே அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். தயம் இந்த சட்னி வேணுமா அப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட போயிட்டு அந்த பொருளெலாம் எடுக்கிறீங்க. ஸோ அவன் ஹிப்பு வந்து உங்கள் ஹிப்பு வந்து அவன் கிட்ட போகுது. அவனால் முடியல அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்லு அப்படி இப்படின்னு. ஸோ அவன் டோட்டலாக அவன் கண்ட்ரோல் இழந்துட்டு உங்கள் ஹிப்பை ரேப் பண்ணி டக்குன்னு சடனாக உங்களை அவன் மடியில் உட்கார வைக்கிறான். ஏண்டி என்னை நல்லா எப்படிலாம் நான் மயங்குவேன், என்னோடய வீக் பாயிண்ட் எதுன்னு சொல்லி நல்லா அடிக்கிறல்ல. என்னோடய ஃபேவரட் ப்ளேஸ் அதுவும் நான் ஃபேவரட்டாக வாங்கி கொடுத்த ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்தா மயங்கிடுவான்னு தெரிஞ்சு தானே இதெல்லாம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கை ரப் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டொமக்கை ரப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே லைட்டாக கை போகுது. ஸோ அப்படியே ரப் பண்ணிவிட்டு உங்களுக்கும் கொஞ்சம் ஊட்டுறாரு. இந்தா நல்லா சாப்பிடு, நல்லா ரிமோட் ஆக்கி என் வீக்னஸ் எதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சு என்னை பழி வாங்குறல்ல. கொஞ்ச நேரம் கூட உன் மேலே கோவம் இருக்க விட மாட்டியாடி அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஹிப்பு ஸ்டொமக்கு அது கொஞ்சம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு தடவிக்கிட்டே இருக்காரு. உங்களால் பேசவே முடியல, நல்லா மோன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தயம் சாரி தயம், நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ண ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய லாஸில் கொண்டு வரணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. இந்த லாஸை எப்படி 1 வீக்கில் ரெக்கவர் பண்ணிப்பேன். ஆனால் நீ இப்படிலாம் என் கண்ணு முன்னாடி நின்று அடுத்த 1 வீக் எழுந்து கூட நடக்க முடியாத அளவுக்கு நீ மாறப்போகிற அப்படி சொல்லிவிட்டு உங்கள் காதுக்கு பக்கத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா அதை கேட்டதும் உங்கள் நெத்திலேருந்து வேர்வை வலியுது ஒரு பயத்தில். ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அவரும் கொஞ்சமாக சாப்பிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் வா அப்படி சொல்லிவிட்டு உங்களை தூக்கிட்டு தான் மேலே போகிறாரு. ஸோ தூக்கிட்டு மேலே போகிறாரு. ஸோ மேலே போயிட்டு உங்களை அந்த பெட்டில் தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டதுமே அப்புறம் உங்கள் சாரீ 1 ஃபீட் தானே இருக்குது. ஸோ அதையும் எடுத்து போடுறாரு. ஸோ சாரீ எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. கரெக்டாக அந்த ஹிப் மட்டும் அவ்வளோ அழகாக ரிவீல்டாக தெரியுது. ஸோ அப்படியே உங்கள் மேலே லைட் ஆகிட்டு உங்கள் ஹிப் கிட்ட ஒரு ஃபேஸ் இருக்குது. ஸோ அந்த ஹிப் செயினை பார்த்துட்டு ஆக்சுவலாக அவனுக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஹிப் செயினுக்கு இந்த குட்டி குட்டி சலங்கை வச்சுருக்கேன்ல மணி முத்து வச்சு, ஆக்சுவலாக இதே தெரியுமா வச்சேன். எதுக்கு தயம், நம்ம இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஹிப் எப்படிலாம் ஆடுதோ அதுக்கேற்ற மாதிரி இது சவுண்டு கொடுக்கும். இது வரைக்கும் அந்த சவுண்டு ஹெவியாக கேட்டு நீ கேட்டிருக்கியா? இல்லை தயம். ஏன் நீ பயப்படுற? உன் தயம்தான், வேறு யாரும் கிடையாது. பட் நீங்கள் எனக்கு பேசுகிறதே வித்தியாசமாக இருக்குது. கரெக்ட் தான், கோவமாக இருந்தவனை எப்படிலாம் முடியேற்றி இப்படி மாற்றணுன்னு நீ எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கியோ தெரியல. பட் நான் இன்றைக்கி டோட்டலாக வேற மாதிரி இருக்கேன். ஸோ அடுத்த ஒரு 10 ஹவர்ஸ்க்கு நான் வேறு மாதிரி இருப்பேன். 10 ஹவர்ஸா? ஆமாம் அப்படி சொல்லிவிட்டு உங்களை அப்படியே திருப்பி போடுறான். ஸோ திருப்பி போட்டு உங்கள் ப்ளவுஸ் ஹூக்கு உங்கள் நாட்டை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக நேக்கடாக உங்கள் தாலி மட்டும் இருக்குது. ஸோ தாலி அந்த பக்கமாக எடுத்து போட்டுட்டு அவன் கை வச்சு உங்கள் 2 பக்கத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணுறான். ப்ரெஸ் பண்ணிவிட்டு சக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து உங்களோட ஸ்கர்ட்டையும் ரிமூவ் பண்ணுறான்.
ஸோ ரிமூவ் பண்ணதும் இப்போ ஃபுல்லாக நேக்கடாக இருக்கீங்க. ஸோ நேக்கடாக இருக்கட்டும், கீழே உங்கள் லெக்கை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அவன் ஹேண்ட் லைட்டாக மேலே இருக்குது. ஸோ மேலே இருந்துட்டு அவன் உங்கள் லிப்ஸை படுத்துது, கடிச்சிட்டு உங்கள் கால் நடுங்குது. அப்படியே லைட்டாக உங்கள் நடுவில் அப்படியே கூசுறான். ஸோ கூச உங்களுக்கு ஏதோ பண்ணுது. ஸோ பண்ணக்கப்புறம் அப்படியே லைக்காக லிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டட். ஸோ அவன் இன்சர்ட் பண்ணி அவன் வேலையை ஆரம்பித்ததும் கரெக்டாக அந்த ஹிப் செயினில் இருக்க அந்த முத்து செம்மையாக சவுண்டு கொடுக்குது. ஓயன் கேட்குதா? தயம் கேட்குது தயம். ஸோ ப்ளீஸ் ஸ்லோ. நோ வே. நான் தான் சொன்னல, அடுத்த 1 வீக்கில் என்னோடய கெரியரையும் அப் பண்ணிவிடுவேன், இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன், பிஸ்னஸ் ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி உன்னால் இந்த 1 வீக் எழுந்து நடக்கவே முடியாது. இதுதான் என்னோட ரிவெஞ்ச் அப்படி சொல்லிவிட்டு அவன் மேக் பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு 3 ரவுண்ட்ஸ் முடியுது. ஸோ 2 பேரும் நல்லா ஹக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. தயம் ரொம்ப வலிக்குது தயம். சிச்சோ வலிக்குது தங்கம். இனிமேட்டு இந்த மாமாவை இந்த மாதிரி வெறுப்பேற்றுவியா? பண்ணவே மாட்டேன். ஆனால் உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருந்தேன். எப்படியாச்சும் ஒரு 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ்லேருந்து கொஞ்ச நாள் எப்படியும் பேசாமல் தான் இருக்கணும் அவன்கிட்ட அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என் வீக்னஸ் நல்லா உனக்கு தெரியுதுல்ல. இந்த ஹிப்லாம் எப்படி விழுவான், அவனுக்கு இந்த ஹிப்னா எவ்வளோ பிடிக்கும்னு நல்லா தெரியுது. ஆமாம், என் மாமாவோட வீக்னஸ் எனக்கு தெரியாமல் இருக்குமா? அவன் எவ்வளோ கோவமாக போனாலும் நான் அப்படியே என்கிட்ட ஃப்ளாட்டாக வச்சிடலாம். இதோ இப்படி தான். ஸோ சடனாக சொல்லிவிட்டு அவனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அகெயின் அந்த நைட் அழகாக போகுது. ஸோ இதோடு நான் இந்த 1 ஷாட்டையும் நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? மேபி நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ஓவராக இருந்துச்சுன்னா சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, bye. Stay tuned for next 1 shot or FF episodes. Okay, bye. Love you all.